அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் வழக்கத்தை விட அதிகமாக தான தர்மங்களில் நம்முடைய சமுதாயம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. பொதுவாகவே உலகத்தின் ஏனைய சமுதாயங்களோடு ஒப்பிடுகிற பொழுது இயல்பாகவே சாதாரணமான நாட்களிலேயே ஒப்பீட்டளவில் மற்ற எல்லோரையும் விட அதிகமாக தான தர்மம் செய்வதில் முதலிடத்தில் இருக்கிற சமூகம் முஸ்லீம் சமூகம்தான் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் மற்றவங்களை பார்க்கும்போது சில நேரங்களில் சில அறிவிப்புகள் வெளிவரும், ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த மாதிரி நற்பணிகளுக்கு உதவிகள் வந்து சேர்ந்திருக்கிறது, இத்தனை கோடிகள் அந்த உண்டியலில் வசூலாகி இருக்கிறது, அப்படிலாம் செய்திகளை நம்ம பத்திரிகையில் பார்க்கோம். ஆனால் அது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிற உதிரியான சில நிகழ்வுகள் மட்டும்தான். ஒட்டுமொத்தமாக தேசம் முழுவதையும் உலகம் முழுவதையும் கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா முஸ்லீம்கள் செய்யக்கூடிய தர்மங்களுக்கு பக்கத்தில் வேறு யாருமே நிற்க முடியாது. அவங்களை இழிவுபடுத்துறதுக்காகவோ குறைவுபடுத்துறதுக்காகவோ சொல்கிறதில்ல, யதார்த்த உண்மைகளை புரிந்து கொள்வதற்காக. ஒவ்வொரு வாரமும் நடக்கிற ஒரு ஜும்மாவுடைய நாட்களில் பள்ளிவாசலில் ஜும்மாவுக்குள்ளே வர்றவங்கள்ட்ட தர்மம் செய்யுங்க அப்படின்னு பள்ளிவாசலில் விடப்படுகிற அறிவிப்பு, அதில் வழங்கப்படுகிற அந்த தொகைகளை ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் இந்த வார ஜும்மாவில் இவ்வளோ வசூலாச்சு நற்பணிகளுக்காக, பள்ளிவாசலுடைய நிர்வாக பணிகளுக்காக, இன்னொரு காரியங்களுக்காக அப்படின்னு அறிவிப்பு செய்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இடங்களில் சின்ன சின்ன குழுக்களாக ஒரு 50 பேர் 100 பேர் 200 பேர் கூடுகிற இடத்துலையே ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் வசூல் செய்யப்படுகிறது. அது மாதிரி தெருவுக்கு தெரு, ஊருக்கு ஊர், நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்கள், ஒவ்வொரு பள்ளிவாசல்களும் பிரம்மாண்டமாக 1000 பேர் 500 பேர் 2000 பேர் அப்படியெல்லாம் கூடுகிற பிரம்மாண்டமான பள்ளிகள். அந்தந்த கூடுகிற எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி பொருளாதாரமும் பிரம்மாண்டமாக 10,000 20,000 50,000 1 லட்சம் என்றெல்லாம் கூட ஜும்மா நாளில் வசூலாகக்கூடிய இடங்களை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ அது சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டால், உண்மையிலே அதிகமாக தான தர்மங்கள் குறித்து பேசப்படுகிற நம்முடைய சமூகத்தில் அதனுடைய நன்மைகள் நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்கு ஆழமாக இருக்கிறது. கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பது நம்முடைய மனதில் மரபு ரீதியாக திரும்ப திரும்ப பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு சமூகத்தில் தெரிந்து கொண்டே இருக்கிறது. அது குறித்து மேலும் விவரிக்க வேண்டிய வலியுறுத்த வேண்டிய அவசியமே இல்லைங்கிற அளவிற்கு போதுமான அளவிற்கு அது பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுவும் குறிப்பாக ரமலானுடைய மாதம் வந்துருச்சு அப்படின்னா அது பன்மடங்காக பெறுகிறது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி வருகிறது, நபி அவர்கள் இயல்பாகவே கொடை கொடுக்கக்கூடியவர்களாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அவர்கள் கொடையாகவே மாறிவிடுவார்கள் என்று நபி தோழர்கள் சொல்கிறாங்க. அது சொல்கிறதுக்கு வேறு வார்த்தையே இல்லை. ரமலானுடைய மாதத்தில் ரசூலுல்லாஹ் செய்யக்கூடிய தர்மங்க, அது அந்த தர்மத்துக்கு என்ன பேர் சொல்கிறது? மற்ற நேரத்தில் கொடுக்குறதையெல்லாம் கொடை வெள்ளல்னு சொல்லிட்டோம். அப்போ அதுக்கு மேலே வேறு வார்த்தை இல்லையே அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களே கொடையாகவே மாறிட்டாங்க என்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய தர்மம் எல்லை மீறியதாக, வீசி அடிக்கிற ரீஹில் முர்சலா, வீசி அடிக்கிற காற்றை விட வேகமாக. அதையெல்லாம் எப்படிப்பட்ட வர்ணனை நீங்கள் அந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வை நிறுத்தி அது செய்யப்பட்ட அந்த தர்மங்களையும் கம்பேர் பண்ணி மனசுக்குள்ள கற்பனை பண்ணி பார்த்தா தான் இந்த வார்த்தையினுடைய வெயிட் நமக்கு விளங்கும். ரீஹில் முர்சலா, வீசி அடிக்கிற காற்றை விட வேகமாக தர்மம். எப்போ பார்த்தாலும் பரபரப்பாக தர்மம் செய்யறதுலையே யாராவது கிடைக்க மாட்டாங்களா, ஏதாவது பணம் கிடைக்காதா, கொண்டு போய் கொடுக்க மாட்டோமா, அவங்க வாழ்வு செழிக்காதா, இப்படியே அந்த மாதம் முழுக்க ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும் என்று நினைக்கிற அளவிற்கு நபிகளால் அதிகமாக தர்மத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாமும் அதே போல ரமலானுடைய மாதத்தில் ஏனைய மாதங்களை விட அதிகமாக நாம் தர்மம் செய்கிறோம். இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன என்று கேட்டால், அதிகமாக தர்மம் செய்கிறோம். அந்த தர்மம் அனைத்தும், அதற்குரிய நன்மைகள் அனைத்தும் நமக்குரியதாகவே இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பல பேர் தர்மம் செய்கிறாங்க, அந்த தர்மத்தினுடைய நன்மை அவங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை. அதனுடைய பிரதிபலன், அதனுடைய விளைவு என்னவா இருக்கணுமோ அதனுடைய ரிசல்ட் என்ன கிடைக்கும்னு அல்லாஹ் சொல்றாலும் அந்த ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அப்படின்னா அல்லாஹ் அது குறித்து நமக்கு சில பாடங்களை சில வரையறைகளை சொல்லி தர்றான். தர்மம் செய்யக்கூடிய ஆள் எப்படி செய்யணும், அந்த உணர்வை நாம மனசுல பதிய வைத்துக் கொண்டு தர்மம் செய்யணும். நீங்க 1 ரூபா செய்றீங்களா, 1000 ரூபாய் செய்றீங்களா, 1 லட்சம் ரூபாய் செய்றீங்களா, அதனுடைய குவான்டிட்டி முக்கியமே இல்லை. அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் எந்த ஒன்றையுமே குவாலிட்டியை தான் பார்க்கிறான், தரத்தை தான் பார்க்கிறான். நீங்கள் பேரித்தம்பளத்தை கூட தர்மம் செய்கிற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இத்தகின் நார் வலவு பிஷிக்கி தம்ரா, நீங்கள் நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள், பேரித்தம்பளத்துடைய ஒரு துண்டை பீத்து கொடுத்தாவது. அது என்ன பெரிய பெருமானம் உள்ளதா இருக்கும்? நபிகளாருடைய காலத்தில் எடுத்துக்கங்களேன், பேரித்தம்பளம் பெரிய பெருமானம் உள்ளது இல்லை. ஏன்னா அந்த பகுதி தான் பேரிச்சம்பளம் விளையிற பூமி. இன்னைக்கு நாம கூட பேரிச்சம்பளத்தை ரேட்டு கூட கொடுத்து வாங்குவோம். அரபு நாட்டில் உள்ளவங்களுக்கு நம்மளை விட குவாலிட்டியான பேரிச்சம்பளம், நம்மளை விட குவாலிட்டி ரேட்டு கம்மியாகவே அவங்களுக்கு கிடைக்கும். அதுவும் தெருக்கல்ல போகும் பொழுதெல்லாம்
அந்த பழங்கள் காய்க்கக்கூடிய சீசனில் தெருவெல்லாம் அப்படியே கொட்டி கொட்டி கிடக்கும். வாகனங்கள் போய் ஏறி மிதிச்சு அற்பத்திலும் அற்பமான ஒரு பொருளை போல பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள் ஒரு பேரித்தம்பழம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இத்தகின்னார், நரக நெருப்பை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வலவு பிஷித்தி தம்ரா, பேரிச்சம்பழத்தை கொடுத்துன்னு கூட சொல்லல, பேரிச்சம்பழத்துடைய ஒரு துண்டை கொடுத்தாங்க. மொத்தமே ஒரு பேரிச்சம்பழம் தான் இருக்குது, அதுல ஒரு துண்டு உனக்கு தேவைப்படுது, ஒரு துண்டை நீ தின்னு தனியை குடிச்சுக்க, இன்னொரு துண்டு அப்படி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா அல்லாஹ்விடத்துல நீ எவ்வளவு கொடுத்த என்பது கேள்வி அல்ல. எப்படி கொடுத்தாய், என்ன மனநிலையில் கொடுத்தாய், ஏன் கொடுத்தாய், யாருக்காக கொடுத்தாய், எதற்கு கொடுத்தாய், இவைகள் தான் முக்கியமே தவிர கொடுத்த அளவு இரண்டாம் பட்சம் தான். அவன் இந்த கொடுக்கிற பொழுது அதனுடைய தரம் எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது, நம்முடைய மனதின் எண்ணங்களை பொறுத்து தான் நிர்ணயிக்கப்படுகிறது. நம்முடைய மனசு அந்த நேரத்தில் என்ன சொல்லுது, என்ன ஃபீல் பண்ணுது, நம்ம என்ன உணர்கிறோம், அந்த உணர்வு சரியா இருக்குதா தப்பா இருக்குதா. ஏன்னா அல்லாஹ் கல்புகளை பார்க்கிறவன். இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் அம்வாலிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய வெளி தோற்றங்களையோ செல்வங்களையோ பார்ப்பதில்லை, உங்களுடைய உள்ளங்களையும் அமல்களையுமே பார்க்கிறான். அப்ப உள்ளங்களை பார்க்கிற ரப்புல் ஆலமீன் நாம செய்யக்கூடிய இந்த தர்மத்துல அந்த தர்மம் செய்கிற மனிதருக்கு என்ன உணர்வு இருக்கிறது என்று பார்க்கிறான். அந்த உணர்வுகளை பற்றி சொல்லுகிற நேரத்தில் முக்கியமா ஒரு விஷயத்தை சொல்றேன். என்ன உணர்வுகளை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா, நம்ம இப்ப எல்லாருமே இயல்பாகவே பெரும்பாலும் மற்ற சமூகங்கள் கொடுப்பதை போலவே அவங்களோடு சேர்ந்து கலந்து பழகுகிற காரணத்தினால மற்றவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதோ, என்ன உணர்வுகளை கொடுக்குறாங்களோ, என்ன நோக்கத்துக்கு கொடுக்குறாங்களோ, பல நேரங்களில் நம்மையும் அறியாமல் நாமும் பல நேரங்களில் அதே மாதிரி உணர்வுகளுக்கு அதே மாதிரி செயல்பாடுகளை கொடுத்துடுறோம். ஆனால் அது ஒரு முஸ்லீமுடைய தர்மம் இப்படி இருக்கவே கூடாது. அந்த முஸ்லீமுடைய தர்மம் எப்படி இருக்கணும்னா, தன்னை விட தாழ்ந்தவருக்கு, தன்னை விட கீழ்நிலையில் உள்ளவருக்கு தனக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்துருக்கான், நான் மேலே இருக்கிறேன், எனக்கு கீழே இருக்கிறவருக்கு நான் ஹெல்ப் பண்றேன் என்கிற மனநிலையில் பெரும்பாலும் தர்மங்கள் செய்யப்படுகிறது. ஆனா தர்மம் செய்கிறவருடைய மனநிலை அப்படி இருக்க கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நீ உனக்கு கீழே உள்ளவனுக்கு கொடுக்கறதா நீ நினைக்காத, நீ உனக்கு மேலே உள்ளவனுக்கு கொடுக்கறதா நினை, உன்னோட பெரிய ஆளுக்கு கொடுக்கறதா நினை. அப்படி அது கொடுக்கிற பொழுது அவனை இழிவா நினைச்சு ஒண்ணுமே இல்லாத அற்ப ஜந்துவா இருக்கா, என்ன பண்றது, நம்ம என்ன அவனை கொடுத்து அவனை கை தூக்கி விடுவோம், அவன் என்னமோ மட்ட நீ என்னமோ வசத்தின்னு ஒரு ஃபீலிங் உள்ளத்துல இருக்கு பாத்தியா, அந்த ஃபீல் வரவே கூடாது. உலகத்துல வசதி மட்டுமே கிடையாது, எல்லாம் ஈக்குவல் தான். பொருளாதாரத்தில் நீ இன்னைக்கு மேல இருக்கலாம், ஆனா அறிவில் அவன் உன்னை விட மேல இருப்பான். பொருளாதாரத்தில் நீ கொஞ்சம் மேல இருக்கலாம், ஆற்றல் அவன் உன்னை விட மேலானவனா இருக்கலாம். பொருளாதாரத்தில் நீ இன்னைக்கு வேலை இருக்கலாம், உன்னை விட வேற வேற பல விஷயங்கள் அவன் மேல இருக்கலாம். அப்ப நீ எப்படி மேல் என்று பொருளாதாரத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு நான் மேல நான் கீழே உள்ளவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவேன், அப்படிலாம் சொல்லக்கூடாது. பொதுவாக இப்ப நாம உலகத்துல எத்தனையோ விஷயங்களை பார்க்கிறோம், எத்தனையோ கொடுக்கல் வாங்கல் நடைபெறுகிறது. ஒன்று ஒரு பணத்தை கொடுக்கிறோம், ஒன்றை பெறுகிறோம், கொடுக்கல் வாங்கல் நடைபெறுகிறது. இந்த கொடுக்கல் வாங்கலை நீங்க கவனிச்சா கிட்டத்தட்ட பணத்தை யார் கொடுக்கிறாரோ, வெகுமதியை யார் கொடுக்கிறாரோ, அன்பளிப்பை யார் கொடுக்கிறாரோ அவர் கொஞ்சம் உயர்ந்த நிலையில் இருப்பதாகத்தான் சமூகத்தில் எல்லா இடத்திலையும் பார்க்கப்படுகிறது. ஒரு கடையில் ஒருத்தர் வேலை பார்க்கிறாரு, ஒருத்தர் முதலாளி, இவர் உடல் உழைப்பை கொடுக்கிறார், மாச கடைசியில் அவர் சம்பளத்தை கொடுக்கிறார். இந்த ரெண்டு பேர் இடத்துல ஒப்பீட்டு அளவுல யார் உயர்ந்தவர் அப்படின்னு பார்த்தா இவர் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாருப்பா, அவர் ஓனர்ப்பா, அவர் காசு கொடுக்கிறாரு. அப்ப இந்த சம்பளம் கொடுக்கிறவருடைய கை கொஞ்சம் உயர்ந்தது ஆகும், சம்பளம் வாங்கி வேலை செஞ்சு சாப்பிடக்கூடியவர் ஒரு படிநிலை தாழ்ந்தவர். இப்படித்தானே சமூகத்தில் இருக்குது. அந்த படிநிலையினுடைய அளவு ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த வேரியேஷன் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப இழிவா ரொம்ப மட்ட அப்படியெல்லாம் இல்லை, கொஞ்சம் ஒரு சின்ன துடுக்குத்தனம் இருக்குமே தவிர ரொம்ப ஒரு வீராப்ப காட்ட முடியாது. ஏன் வீராப்ப காட்ட முடியாது? நான் உன்கிட்ட சும்மாவா கேட்டேன், நான் பிச்சையா கேட்டேன், நான் யாசமா கேட்டேன், நான் அன்பளிப்பா கேட்டேன், நான் வேலையை செஞ்சுட்டு தானே கூலியை கேட்கிறேன், நான் உன்னை கொடுத்துருக்கேன், எனக்கு நீ திரும்ப கொடுத்து பேசுவான்ல, அதுக்கான ரைட்ஸ் உனக்கு இருக்குல்ல. அதனால இந்த வேரியேஷன் அந்த இடைவெளி இருக்க ரொம்ப கம்மியா இருக்கு. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வக்கர் பண்ணாலும் அதெல்லாம் தர முடியாதுப்பா, நீ கேட்டதை கொடுத்துட முடியுமா, அப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் அது லேசா ஒரு 2%, 5% அதை விட தாண்ட மாட்டேங்குது. ஏன்னா இவருக்கு ஒரு பயம் இருக்குது, கொஞ்சம் ரொம்ப முறுக்கிட்டோம்னா போயிட்டோம்னா என்ன பண்றது, இவன் வருஷம் 5 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், திடீர்னு புதுசா வேற ஆளை சேர்க்கணுமே, அதுக்கு பிறகு அவனுக்கு சொல்லி கொடுத்து அவனை வியாபாரத்தை கத்துக்க வச்சு அது பெரிய பாடு. அதனால கொஞ்சம் பாலிஷா அப்படியே பட்டும் படாமலும் தட்டி கொடுக்காமலும் அப்படியே வேலை வாங்கி அப்படி ஓட்டிடணும்பா. இதெல்லாம் முந்தைய காலம் மாதிரிலாம் இல்ல, அப்படியே அடிமை மாதிரி வேலை பார்க்கறது அப்படிலாம் இப்ப பேசிக்கிறோம்ல. அப்ப இந்த வேரியேஷனோட எல்லா இடங்கள்லையும் இந்த வேரியேஷனுடைய அளவு குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா கொடுக்கலும் வாங்கலும் நடைபெறுகிறது என்கிற உணர்வு இருக்கிற காரணத்தினால. ஆனா தர்மம் செய்கிற பொழுது அந்த உணர்வு நம்ம யாருக்குமே இல்லை. ஏன் இல்லை? கொடுக்கல் மட்டுமே இருக்கிறது, வாங்கல் இல்லைல்ல. கொடுத்துட்டேன், அவன்கிட்ட என்ன வாங்கினேன்,
ஒண்ணுமே வாங்கல. அப்ப ஒண்ணுமே இல்லாம அவன்றது எந்த பிரதிபலனுமே அடையாம நான் சும்மா தூக்கி கொடுக்கிறேன், என் உழைப்பை என் சம்பாத்தியத்தை எனக்கு பயன்பட வேண்டிய ஒன்றை நான் உண்மைதான் உங்களுக்கு பயன்பட வேண்டிய ஒன்றை நீங்க கொடுக்குறீங்க. ஆனா நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா, ஒண்ணுமே ரிட்டர்ன் இல்லாம கொடுக்குறேன், ஒண்ணுமே லாபம் இல்லாம கொடுக்குறேன், அவன்கிட்ட எந்த பயனையுமே அடையாம கொடுக்குறேன் என்ற உணர்வு தான் உங்களுக்கு எதை கொடுக்குன்னு கேட்டா அவனை மட்டமானவனாக உங்களை உயர்வாகவும் கருத வைக்கிறது. நமக்கு அந்த ஃபீலிங்கான முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா அவன் ஒன்றும் தரல, நானே சும்மா கொடுக்குறேன். அப்ப சும்மா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது வெறுங்கை வீசி வாங்கல, ஏழாவது ஒருத்தனுக்கு தான் கொடுத்துருக்கிறேன், திருப்பி எனக்கு எதையும் செய்ய தகுதியற்றவனுக்கு தான் கொடுத்துருக்கிறேன். அப்ப என்னுடைய கை உயர்ந்தது, அவனுடைய கை தாழ்ந்தது, அவன் கீழானவன் நான் மேலானவன் என்கிற அந்த உணர்வு, இந்த எண்ணத்தின் இந்த சிக்கல் ஏற்படுகிறது. இந்த சிக்கலுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான், நீ கடையில் வேலை பார்க்குற முதலாளிக்கு அவனுக்கு வேலையை தந்தா நீ கூலியை கொடுத்த நினைச்ச, நீ ஈக்குவல் நினைச்ச, நீ ஒன்னு கொடுத்த அவன் ஒன்னு கொடுத்தான், ரிட்டர்ன் ஒன்னு கிடைச்சிச்சு நீ நினைச்ச, இங்க நீ ஒண்ணுமே கிடைக்கலன்னு நினைக்கிற. அப்படி நினைக்காதப்பா, அங்க உனக்கு என்ன ரிட்டர்ன் கிடைச்சிச்சோ அதை விட சூப்பர் ரிட்டர்ன் இங்க தான் கிடைக்குது, அதை நீ மனசுல வை. பல வகைகள் சூரத்துல் பக்ரால நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 260வது வசனத்திலிருந்து தொடர்ந்து தர்மங்களை குறித்து, அது செல்லுபடியாகிற முறைகளை குறித்து, செய்ய வேண்டிய மனநிலை குறித்து அப்படியே ஒரு 5-6 வசனங்களுக்கு தொடர்ந்து அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ் பேச ஆரம்பிக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகூ மின் தய்யிபாத்தி மா கஸபத்தும். இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் சம்பாதித்ததில் தூய்மையானவற்றிலிருந்து நீங்கள் நல்ல வழியில் செலவு செய்யுங்கள், தான தர்மங்களில் ஈடுபடுங்கள். ஒமிம்மா அஹ்ரஜ்னா லக்கும் மினல் அர்த், பூமியிலிருந்து உங்களுக்கு நாம் வெளிப்படுத்தி தந்திருக்கிறோமே அவற்றிலிருந்தும் நீங்கள் நல்லவற்றிலிருந்து நீங்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள். வலா தயம்மமுல் ஹபீஸ மின்ஹு துன்ஃபிகூன வலஸ்தும் பிஆஹிதீஹி இல்லா அன் துக்மிலூ ஃபீ. வலா தயம்மமுல் ஹபீஸ, நீங்க நினைச்சிராதீங்க, கொடுத்துறாதீங்க, என்ன செஞ்சிராதீங்க, கெட்ட பொருளை, தரம் தாழ்ந்த பொருளை உங்கள் கரத்திலே கொடுக்கப்பட்டால் கண்ணை மூடிக்கொண்டே தவிர எந்த பொருளை வாங்க மாட்டீர்களோ அப்படிப்பட்ட தாழ்வான பொருளை நீங்கள் கொடுக்க எண்ணி விடாதீர்கள். வலாத்த எம்மமுல், தரம் தாழ்ந்தது, மட்டமானது, அதை நீங்க உங்களுக்கு யாராவது கொடுத்தாங்க நீங்க வாங்குறதா இருந்தா அது என்னன்னு தெரியாம கண்ணை மூடிக்கிட்டு வாங்கினா தான் வாங்க முடியுமே தவிர திறந்து இதே ஏன்ட்ட தவிர குப்பையில போட வேண்டியத ரோட்ல தூக்கி வீச வேண்டிய அப்படின்னு நீங்க எதுக்கு டென்ஷன் ஆவீங்களோ அந்த மாதிரி தாழ்ந்த ஒன்றை நீங்கள் கொடுத்து விடாதீர்கள். பொருட்களாக கொடுக்கிற பொழுது நீங்க பாருங்க, பல இடங்கள் பல நேரங்களில் இது மாதிரி நிகழ்ந்து விடுகிறது. உணவுப் பொருளை கொடுக்கிறார்கள், தேவையில்லை, உங்களுக்கு அந்த பொருளை அதை பயன்படுத்திட முடியும், சூடு பண்ணி தின்னிட முடியும், நல்ல டேஸ்டா இருக்குது, இன்னொரு நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு தின்றலாம் அப்படின்னா அது யாசகருக்கு போக மாட்டேங்குது. இல்ல முடிஞ்சிச்சு, இதுக்கு பிறகு ஒரு மாதிரி ஆர்டர் மாதிரி தெரியுது அப்படின்னு கொஞ்சம் அதுல ஒரு சின்ன நெருடலோ சந்தேகமோ வந்துருச்சா பேக் பண்ணி கொண்டு போப்பா, பழைய பொருள் இருக்க இதை வச்சுக்க, ஒரு துணியை கொடுக்குறோம், போட்டிருக்க சட்டையை கொடுக்கத்தான் வேணும், ஆடைகளை கொடுக்கத்தான், அணிந்த ஆடையை கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த அணிந்த ஆடை எப்படி போகிறது, எப்பொழுது போகிறது, எனக்கு கொஞ்சம் உடம்பு பெருத்து போச்சு, சின்னதாயிட்டுச்சு, எனக்கு இந்த சட்டையை போட முடியல, என் உடம்பு பெருத்துருச்சு, இப்ப என்ன பண்றது, எனக்கு வச்சு பிரயோஜனம் இல்லை, வாங்கி 4 மாசம் கூட ஆகல, துணி அப்படியே புதுசா இருக்கு, 2 தடவை 3 தடவை கூட போடல, 2-3 தடவை கூட செலவைக்கு வரல, பளிச்சுன்னு இருக்குது, இப்படி பயன்படுத்த முடியலையே, சரி ஓகே யாராவது பயன்படுத்துறோம், இது தப்பு கிடையாது. வாங்கி அடி நாயடி பேயடி அடிச்சு நஞ்சு இத்து இன்னும் கொஞ்சம் வேகமா பிடிச்சிருச்சா அப்படி பிறன்னு கிளியும், எங்கிட்ட வேணாலும் கிளியும், அந்த மாதிரியான லெவலுக்கு. இதுக்கு பிறகு நிறமும் போச்சு, பார்த்தாலும் ஒரு மாதிரியா இருக்கு, காலர் எல்லாம் அப்படியே துணியெல்லாம் அப்படியே பேந்துக்கிட்டு வந்துருச்சு, போட்டுட்டு போனாலும் என்னங்க இந்த ட்ரெஸ் போட்டுன்னு கேட்கறாங்க, இது சரிப்பட்டு வராது, என்ன பண்ணலாம், தர்மம் செஞ்சிருவோம். ஏப்பா எவ்வளோ பெரிய மனசு, நீங்க இழிவானவன் நினைக்க போய் தான் இதை கொடுக்குறீங்க, அவன் நீங்க இழிவானவன் நினைக்கலாட்டி இதை கொடுக்க முடியுமா? உங்க ஓனருக்கு பிறந்த நாளுக்கு அன்பளிப்பு கொடுங்க, நீங்க கடை வச்சிருக்கேன், நீங்க யார்கிட்ட வேலை பார்க்குறீங்களோ அது ஒரு அதிகாரி, அவர் பிறநாள் அன்னைக்கு ஸ்பெஷலா பார்த்துட்டு வந்துருவோம், அதனால நம்மகிட்ட இருக்கிறதுல ஒரு பொருளை கொண்டு கொடுத்து அவர் மகிழ்ச்சிட்டு இந்த சட்டையை கொண்டு கொடுங்களா, நீங்க பயம் வருதா, அப்ப கவலை வருதா உங்களுக்கு, அவர் உங்களை உதாசீனப்படுத்திடுவாரு, உங்களை ஏசிடுவாரு, உங்களை அசிங்கமா நடத்திடுவாரு அப்படின்னு அச்சம் வருதா? அல்லாஹ் சொல்றான், அடே நீ கொடுக்கிறது யாருக்கு தெரியுமா, அல்லாஹ்வாகிய எனக்கு கொடுக்கிறடாங்கிறான், எனக்கு கொடுக்கிற நீ, இன் துக்ரிலுல்லாஹ கர்லன் ஹஸனா, அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுப்பவர் உண்டா,
அண்ணன் தம்பிக்கு கொடுக்கறதுக்கு முடியல, உன்னை விட கொஞ்சம் உயர்ந்தவனுக்கு நிலையில இருக்கவனுக்கு முடியல, உன்னுடைய அதிகாரிக்கு கொடுக்க முடியல, உன்னுடைய ஓனருக்கு கொடுக்க முடியல. நீ நீ அந்த தோற்றத்தை பார்க்கிற, ஆனா அந்த தோற்றத்தை அனுப்பி வச்சது யாரு? நான் அனுப்பி விட்டுருக்கேன். ஏன் ஆள் அவன்? நீ அங்க கொடுத்தா எனக்கு கொடுத்த மாதிரி மறுமையில கேட்பான். ஹதீஸ் கேட்டிருக்கோம்ல, அல்லாஹ் கேட்பான், நான் உடத்துல வந்தேனே, பசியோடு இருந்தனே, ஏன் உணவு தரலன்னு கேட்பான். எத்தனை ஹதீஸ் கேட்டிருக்கோம். என்ன அர்த்தம்? எப்பமோ என்னமோ நடக்க போது போல இருக்கு. கதையாது, வெறுமனே தகவலாது. நம்ம எப்படி பாடம் தர்மம் செய்யணுங்கிற சொல்லித்தர பாடம் தானே அது. ரப்புல் ஆலமீன் வீட்டு வாசல்ல வந்து குர்ஆன் சொல்லிட்டு எனக்கு ஒரு சோதனை வைக்கிறான் அப்படின்னா அவனுக்கு தேவையில்லை. அல்லாஹ் சோதிக்கிறான், என்ன கொடுக்கறேன்னு பாக்குறேன். எல்லாத்தையும் நான் தான் கொடுத்தேன் சொல்ற இடத்துல எல்லாம் அல்லாஹ் சொல்லுவான், எப்பா ஓஞ்சத்தெல்லாம் ஒன்று கேட்கல, நாம எதை கொடுத்திருக்கிறோமோ அதிலிருந்து செலவழியுங்கள். நான் தான் கொடுத்தேன் உனக்கு, நான் கொடுத்த நான் வந்து கேட்கிறேன். நான் குளிர்ல நடுங்கினேன், எனக்கு ஏன் போடுவதில்ல? யாரப்பி அந்த ரப்புல் ஆலமீன், நீ ரப்புல் ஆலமீன், நீ குளிர்ல நடுங்கினியா? நீ என்கிட்ட வந்தியா? நீ நோய்வாய்ப்பட்டு இருந்தியா? ஆமா, அன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தன் வந்தானே, அவன் நோய்வாய்ப்பட்டு இருந்தானே, அவன் என்ன நோய் விசாரிச்சிருந்தா? என்ன விசாரிச்ச மாதிரி? அவனுக்கு சாப்பாடு கொடுத்திருந்தா? எனக்கு சாப்பாடு கொடுத்த மாதிரி. யாருக்கு கொடுக்கிறோம்? அப்ப நீ எதை செலக்ட் பண்ண போறீங்க? இப்ப அங்க கொடுக்கிறது வெறுமனே அங்க கொடுத்ததல்ல, அங்க கொடுத்தது ரிட்டர்ன் வரக்கூடியது. அது அங்க கொடுத்தோம்னா என்ன ஆகும்னு கேட்டா, அது எக்கச்சக்கமா மல்டிப்ளை திரும்ப வேற வரும். சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த அரபு நாட்டில் நடந்த, எந்த நாடுன்னு கரெக்டா நினைவு இல்லை, ஒரு மன்னர் வந்து ரோட்ல நின்றுகிட்டு இருப்பாரு. ஒரு வாகனம், ஒரு நிறுவனத்துடைய கம்பெனியில வேலை செஞ்சுட்டு மக்கள்லாம் வண்டி போய்கிட்டு இருப்பாங்க. வழியில ரோட்ல வாகனம் பழுதாகி நாட்டுடைய மன்னர் நின்றுகிட்டு இருப்பாரு. வண்டி கிராஸ் பண்ணி போயிடும். போன பிறகு பார்த்தா நம்ம நாட்டு மன்னர் மாதிரி இருக்குது அப்படின்னு வண்டியை திரும்ப கொண்டு வருவாங்க. திரும்ப கொண்டு வந்து பார்த்தா நிஜமாவே மன்னர் தான் நிக்கிறாரு. அப்ப என்ன ரொம்ப இதா போயிடும், என்ன வண்டி இதாயிடுச்சு தகவல் சொல்லிடுறோம், வந்துருவாங்க அப்படின்னு. இல்ல வாங்கல, நீங்க ஏன் காத்துக்கு நிக்கணும், எங்களோட சேர்ந்து போயிடலாம. அவரு சேர்ந்து ஏறிடுறாரு. ஏறிட்டு போயிட்டு அவரை கொண்டு போய் டிராப் பண்ண வேண்டிய இடத்துல அந்த வாகனம் டிராப் பண்ணிட்டு அவங்க ப்ராசஸ் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு அவர்கள் அழைக்கப்பட்டு மன்னருடைய சபையிலே கௌரவிக்கப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் பகிரப்பட்டது. யாருக்கு கொடுத்தா எப்படி வருது? மன்னருக்கு கொடுத்தா என்ன வருது? மன்னருக்கு கொடுத்தாவே அப்படியே ஊரெல்லாம் பெரிய பிரபல்யம். அதுக்கப்புறம் என்ன நமக்கு தெரிஞ்சதான் அவர் கூப்பிட்டு விருந்து கொடுத்ததான், வேற என்னெல்லாம் கொடுத்தாலும் தெரியாது. எவ்வளவு மகிழ்ந்திருப்பார், எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். அவரை சந்தோஷப்படுத்தின உடனே, அவருக்கு உதவி செஞ்ச உடனே தனக்கு உதவி செஞ்சவங்களை தான் கௌரவப்படுத்தணும். என்கிட்ட இருக்கிற பெரிய பவர் அடிப்படையில் அவனை நான் கௌரவப்படுத்த போறோம்னு ஒரு சாதாரண மன்னன் கௌரவப்படுத்துறாம்னா, அகிலங்களை எல்லாம் படைத்தாளுகிற ரப்புல் ஆலமீன் நம்மளை எவ்வளவு கௌரவப்படுத்துவான்? பன்மடங்காக. அந்த மடங்குக்கு கணக்கே இல்லை, பல மடங்கு. எத்தனை மடங்கு? ₹1 கொடுத்துட்டு 10 ரூபாய், 100 ரூபாய், 1000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் நீ கால்குலேட் பண்ண முடியாது. கல்வி எப்படி இருந்ததுன்றதை பொறுத்து 1 10 ஆகலாம், 100 ஆகலாம், 1000 ஆகலாம், லட்சம் ஆகலாம், கோடி ஆகலாம். அந்த ஒன்னே மொத்த உலகத்தையும் உனக்கு விலை பேசி பெற்று தரலாம். உன் மனநிலை என்ன? இப்ப நாம என்ன மனநிலையில் இருக்கிறோம்? ஒவ்வொருத்தரும் செக் பண்ணிக்கங்க. பிழைகள் நேருகிற பொழுது சில நேரத்தில் கொடுக்கும்போது எவ்வாறு உள்ளதை வந்துடும். உடனே அவுதுபில்லா சொல்லுங்க. யாரெல்லாம் உனக்காகத்தான் கொடுத்தேன், உன் திருப்திக்காகத்தான் கொடுத்தேன் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அது மட்டும் இல்ல, இது சொல்லும் போது அற்பமா இதை கொடுக்கும்போது என்ன பண்ணிடுறான், பின்னாடி ஏதாவது எதிர்பார்ப்பை வச்சு அதுல இருந்து சில ஆதாயத்தை அடைகிற மாதிரி சொல்லி காட்டி நம்ம தான் கொடுத்தோம் அப்படியெல்லாம் பேசி போடுறான். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துப்திலூ ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுடைய தர்மங்களை சொல்லி காட்டி தொல்லை தந்து வீணாக்கிறவன் அப்படி வீணாக்கிறாதீங்க. கல்லதி யுன்ஃபிகு மாலஹு ரிஆ அன்னாஸ், மக்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி தர்மம் செய்வானே அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாம அப்படி செய்வான். லா யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை நம்பாதவன், மறுமையை நம்பாதவன், அவன் ஊருக்காக மக்களின் முகஸ்துதிக்காக செய்வான். அந்த மாதிரி நீங்க செஞ்சிடாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த உணர்வு வந்தா கொடுக்கணும் போல அப்படி எல்லாம் என்ன வந்துருது, ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு வந்துருது அப்படின்னா அல்லாஹ் சொல்றான், அப்படி எதிர்பார்ப்பு வந்துச்சுன்னா கவுலும் மஅரூஃபுன் வ மக்ஃபிரத்துன் கைரும் மின் ஸதகத்தின் யத்பஹுஹா. அப்படி நீ கொடுக்கிற தர்மத்தை விட எப்பா ஒண்ணுமில்லப்பான்னு அவனை அனுப்பி விட்டு அது ரொம்ப பெட்ரு. ஏன்னா கோபம் தரும்ல அவனுக்கு. புளிச்சு போன சாமானிய பிச்சைக்காரனுக்கு கொடுங்க, யாசகருக்கு கொடுங்க, கோபம் வருமா இல்லையா அவருக்கு? அப்புறம் ரப்புல் ஆலமீன் கோபம் வருமா இல்லையா? அவனுக்கு தந்ததா அவன் நினைக்கும் போது அவனுக்கு எவ்வளவு கோபம் வரும்?
ஏன்டா உனக்கு நான் என்னலாம் கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ரிட்டர்ன் கொடுறான்னு சொல்லி கேட்டா பிடிச்சி போனது எனக்கு அப்படின்னு கோவரும்ல. அந்த கோபத்துக்கு நீ ஆளாகி நாசமா போயிடாதுன்னு நல்லா நமக்கு பார்த்து சொல்றான். உனக்கு அப்படியெல்லாம் சொல்லி காட்டுற மாதிரி வைக்கிற மாதிரி உணர்வு உள்ளத்துக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்க, கவுலும் மாரூஃப், நல்ல வார்த்தையை சொல்லிடு, உன் மகஃபிரத்துன், அவனை மன்னிச்சு விட்டு. நீ இல்லைன்ன உடனே அவன் உன்னை திட்டுவான், மன்னிச்சிரு, என்ன இவ்வளவு வச்சிருக்கான் கொடுத்தா என்ன கேட்பான், நீ கொடுத்துறாத. நல்ல மனசு இருந்தா கூட, இல்லாட்டி கொடுக்க. கைரும் மின் சதகத்தின் எத்பவுஹாதா, நல்ல வார்த்தைகளும் அவர்கள் அதனால் ஏற்படுகிற தொல்லைகளை மன்னித்தலும் சொல்லிக்காட்டி நோவினைப்படுத்துகிற தர்மத்தை விட சிறந்தது என்பதை புரிந்து கொள். எனவே உயர்ந்தவனுக்கு கொடுக்கிறோம், அவன் வழியாக மீண்டும் நமக்கே கொடுக்கிறோம். இன்னும் சொல்ல போனா உயர்ந்தவனுக்கு கொடுக்கிறோம், அவன் வழியாக நமக்கே கொடுத்து கொடுக்கிறோம். அதையும் சொல்லலாம். வமா துன்ஃபிகூன மின் கைரின் மின் அன்ஃபுசிக்கும் வமா துன்ஃபிகூ மின் கைரின் லிஅன்ஃபுசிக்கும், நல்லவற்றிலிருந்து நீங்கள் எதை செலவழித்தாலும் உங்களுக்கே செலவழித்துக் கொள்கிறீர்கள். ஒமா துன்ஃபிகூ மின் கைரின் யுவஃபா இலைக்கும், நல்லவற்றிலிருந்து நீங்கள் எதை செலவழித்தாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக திருப்பி தரப்பட்டே தீரும். அதனால நாம நல்லவற்றிலிருந்து தர்மம் செய்வோம். அதிகமாக கூடவா குறைவா என்பது இரண்டாம் பட்சம். அது அல்லாஹ்வுக்காகத்தான் செய்கிறேன், அல்லாஹ் திருமுகத்துக்காக வேண்டிதான் செய்கிறேன். இவங்களிடத்துல எந்த கூலியையும் எந்த எதிர்பார்ப்பையும் எந்த மோசடியையும் எந்த உலக ஆதாயத்தையும் எதிர்பார்த்து கொடுக்கல. என்னை விட மட்டமானவன்ற எண்ணத்தில் நான் கொடுக்கல, என் ரப்பு கொடுக்க சொன்னான்றதுக்காண்டி கொடுக்கிறேன். யார் என்னிடத்தில் வந்து வாங்குகிறார்களோ அவர்கள் என்னை உயர்த்த வந்தவர்கள், அவர்கள் வழியாக நான் உயர்கிறேன், அவர்கள் வழியாக அல்லாஹ்வின் நன்மைகளை நான் பெறுகிறேன் என்ற உணர்வோடு கொடுத்து அதற்குரிய நன்மைகளை பெற்றுக் கொள்வோமாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக.